3 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க, சட்டுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. இதை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி வச்சுருக்கேம்மா. இது திருவிக்கலாம். இது நல்லா திருவி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்மா. மாலை நேரத்தில் இந்த டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கிலோ உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் திருவியாச்சு. இதை இப்போ வந்து தண்ணியில் போட்டு எடுத்துடலாம், இல்லைன்னா கருப்பாக போயிடும். அப்படி எல்லாத்தையும் பாருங்கள், சீவி முடிக்க காட்டியுமே அந்த கிளறா போகுது பாருங்கள். இதில் உள்ள இந்த மாவு சத்து அப்படி தான் கரையாக போகும். இதை நல்லா தண்ணியை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துருங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒருத்தரைக்கு செஞ்சு கொடுத்தாக்கா இதை வந்து சும்மா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க பசங்க. இதெல்லாம் கடையில் அதிக விலை விற்கிது. இந்த மாதிரி ஈவினிங் நேரத்தில் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது தண்ணியை வடிச்சிட்டு வந்துடுறேன். பேன் காயுதுமா. அதில் வந்து இந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணிலாம் இல்லாமல் தண்ணியை ஒட்டை புழிஞ்சு எடுத்தாச்சு. இது அடி பிடிக்காமல் இது நல்லா கிண்டலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்படியே வேகட்டும், ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாதி வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்புலாம் ரொம்ப செல்லாது, சும்மா 1/2 ஸ்பூன் உப்பு. மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன். மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் போதும். இது நல்லா கிண்டிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வேகட்டும். இதை ஆற வச்சு இதில் முக்கியமான பொருள் கலக்கணும். இப்போ மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு. இது ஆறினவுடனே இன்னும் சில பொருள் கலக்கிறதுக்கு. இப்போ நல்லா மடங்கிடுச்சு பாருங்கள். இது ஒரு கொத்து கருவேப்பில்லை, மல்லிக்கீரை, மல்லித்தலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நல்லா வாசனையாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மிளகு பொடி, பெப்பர் போடுங்க. ஸ்டவ் அடக்கிட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டாச்சுங்க. நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இதுக்கு தண்ணியும் எதுவுமே சேர்க்கல, இதில் உள்ள தண்ணியை கொண்டு அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் அடக்கிட்டேன். இது அப்படியே ஆறட்டும். இதை ஆற வச்சிடலாம்.
ஆறினோடனே இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி அப்படியே இந்த தாம்பாளத்தில் பரப்பியாச்சுமா. இதை வந்து இந்த பவுலால் நான் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து ரவுண்டு ஷேப்பில் அதில் வைக்க போகிறேன். பாத்திரத்தில் இந்த மாவு அமுக்கி இதை அப்படியே இதில் கொட்டிடலாம். இன்னொரு இடத்துல கொஞ்சம் சவுண்டு கேட்குது, அதை கொட்டிட்டு காட்டுறேன். இந்த பாருங்கம்மா 4 செஞ்சு வச்சுருக்கேன். இதை முதல் கடாயில் வறுத்துட்டு மற்றதை செஞ்சு போடலாம். அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் அப்படியே இதை போட்டு அப்படியே பொரித்து எடுத்துடலாம். எண்ணெயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெய்லாம் உரியாதுங்க, போட்டது போட்ட மாதிரி இருக்கும். வேகட்டும். இப்போ இதை எடுத்துடலாம். இன்னொன்று போட்டுடலாம். ஒரு தடவைக்கு போட்டாக்கா 5 நிமிஷம் ஆகுதுங்க வேகிறதுக்கு. இப்போ ரெண்டாவதாக இதையும் எடுத்துடுறோமா. அருமையான இந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குமா. பாருங்கள், ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கு. இந்த மயோனஸோட வெஜ்ஜு மயோனஸோட தொட்டு சாப்பிட ரொம்பவும் சுவையாக இருக்குது. வாங்க பாருங்கள்.